ஹெல்த்தி அண்டு டேஸ்டியான ஒரு சட்னி வகைகளில் புதினா சட்னி தான் செய்ய போகிறோம். அந்த புதினா சட்னி கூட சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு மந்த்ரா எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்து வைக்கிறேன். அதே அளவு வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு எண்ணெயில் நல்லா கருகாமல் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்த பிறகு ஒரு 3 காஞ்ச மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்து வைக்கிறேன். ஒரு துண்டு பெருங்காயம் போட்டிருக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வர கொத்தமல்லியும் 1/4 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கருகாமல் வதக்கியாச்சு. இப்போ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆறின பிறகு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்தாமல் செஞ்சால் சூப்பர்பாக இருக்கும். தேங்காய் சேர்த்துனோம்னா 2 நாளுக்கு வந்து நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, புதினா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த அதே எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த சடசடப்பு சத்தம் கேட்குற வரையிலும் நல்லா அடங்குற வரையிலும் வதக்கிக்கலாம். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் சேர்த்திக்கலாம். தண்டோடு சேர்த்திக்கிறேன். நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா வதங்கணும். அந்த கருவேப்பிலை, புதினா, மல்லி இந்த 3மே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ராக் சால்ட்டு சேர்த்திக்கிறேன் தேவையான அளவு. இப்போ உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருந்தோம்னா அந்த கலர் மாறிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கின அந்த பொருளெல்லாம் வந்து ஜாரில் சேர்த்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். பல்ஸில் போட்டு எடுத்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை, புதினா, மல்லி வந்து இது கூடவே சேர்த்திக்கலாம். இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்ச பிறகு தான் நம்ம அதையும் சேர்த்தணும். இப்போ நம்ம வதக்கி வச்ச கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக வந்து தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றத விட இந்த அரிசி சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பான டேஸ்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ சுட சுட அரிசி சாதத்தில் இந்த புதினா சட்னி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. சுகர் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம இந்த மில்லட் ரைஸ் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.